அடுத்தது, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். நீங்க எப்படி மாறிடுவீங்க? தேவனை போல மாறிடுவீங்க அப்படின்னு தேவனுக்கு தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டாரு? சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அவரை மாதிரி நீங்க மாறுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை இப்படின்னு பொய்ய சொல்லிவிட்டு. அடுத்து பாருங்க, அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இப்ப என்ன நடந்துச்சு? இவன் பார்க்கும்போது அதை எப்படி இருந்துச்சு? ரொம்ப கவர்ச்சியா, ரொம்ப அழகா, இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது, ரொம்ப விரும்பப்படத்தக்கதாக இருக்கு. நல்ல கவனிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அத்தி இலையை பறிச்சு என்ன பண்றாங்க? அவங்களுக்கு ஸ்கர்ட் மாதிரி வச்சுக்கிறாங்க, கட்டிக்கிறாங்க. அடுத்து, பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்துக் கொண்டார்கள். இப்ப எங்க போயிட்டாங்க? ஏன்னா ஆண்டவர் வராது, அவர் பரிசுத்தமான தேவன், அவர் பாவத்தை பார்க்க முடியாது, பாவியான மனுஷன் அவர்கிட்ட நிற்க முடியாது. அப்போ இவங்க ஒழிச்சுக்கிறாங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒழித்துக் கொண்டேன் என்றார். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார்? நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாக. என்ன சொல்றாரு? புசிக்கிற நாள்ல நீ அதை சாப்பிட்ட அன்னைக்கு என்ன செஞ்சிருவேன்? சேர்த்துருவேன். ஆனா அவன் புசிச்சப்ப அவன் ஆத்மா செத்து போனது. என்ன செத்துச்சு? ஆத்மா செத்து போச்சு. வெண்டிலேட்டர் தெரியுமா? வெண்டிலேட்டர்ல கோமா ஸ்டேஜ்ல சிலர் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சாக மாட்டாங்க, உயிரோடவே இருப்பாங்க, அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. இதே மாதிரி மனுஷனுடைய ஆத்மா எங்க போயிடுச்சு? வெண்டிலேட்டருக்குள்ள போயிடுச்சு. அவன் உயிரோட தான் இருக்கிறான், அவன் சரீரம் எல்லாம் இருக்குது, அவன் ஆவி ஆண்டவர் கொடுத்த ஆவி அவனுக்குள்ள இருக்குது. ஆனால் அவனுடைய ஆத்மா ஆண்டவர் சொன்னது மாதிரி நீ சாகவே சாகன்னு சொன்னாரே, அவன் அவனுடைய கற்பனையை மீறினவனுக்கு செத்தான். ஆனா நடந்தா தெரியும், அவனுடைய ஆத்மா செத்து போச்சு. மனுஷனுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? ஆவி, ஆத்மா, சரீரம். நம்ம பார்க்கறது சரீரம். வெள்ளையா இருப்பீங்க, கருப்பா இருப்பீங்க, அழகா இருப்பீங்க, கொஞ்சம் சுமாரா இருப்பீங்க, ரொம்ப மோசமா இருப்பீங்க, ஒருத்தர் மாதிரி இருப்பாங்க. ஆனா இது சரீரம் தான். உள்ள இருக்கிற ஆத்மா ஒன்னே தான், எந்த வித்தியாசமும் கிடையாது. வெள்ளைக்காரன் வெள்ளையா இருப்பான், நம்ம இந்தியர்கள் கருப்பா இருப்பாங்க, இந்தியாவிலேயும் சிலர் வெள்ளையா இருப்பாங்க. ஆனா ஆத்மாவுக்கு எந்த கலரும் கிடையாது, எந்த உருவமும் கிடையாது, எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லாரும் ஒரே ஆத்மாவே பேசுறது. நல்ல கவனிச்சு, ஒரே மாதிரி இருக்கும் ஆத்மா. ஏன்னா அது தேவ சாயலாலே உருவாக்கப்பட்டது. இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவன் சொன்னதுபடியே இவன் ஆத்மா இப்போ வெண்டிலேட்டர் போயிட்டான், கோமால போயிட்டான். இப்ப இவனுக்கு பாவி. இதனாலதான் மனுஷருக்குள்ளால இன்னைக்கு பாவம். நாம் பாவியா இருப்பதனாலதான் பாவம் செய்கிறோமே, நாம் பாவம் செய்வதனாலே பாவிகள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் பாவிகளாகவே பிறந்ததுனால நாம் பாவம் செய்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இந்த ஆதாமிடத்திலிருந்து சந்ததி பிறகுது. ஒரு ஆதாமும் ஒரு ஏவாளும், அவனுக்கு கீழே எல்லாரும் பிறந்திருக்காங்க. அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, அந்த எண்டில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே தகப்பன்.
அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஒரே தாப்புடைய பிள்ளைகளை ஜாதி வித்தியாசம் இருக்குமா? இருக்குமா? இருக்காது. ஜாதி வேறுபாடே கிடையாது. எல்லாம் ஒரே தாப்புடைய பிள்ளைகள். மனுஷங்களா என்ன செஞ்சுட்டாங்க? நாளடையில நாங்க அங்க இருந்து வந்தோம், நாங்க இங்க இருந்து வந்தோம், இவங்க இங்க இருந்து வந்தாங்க, அவங்க காலையில இருந்து வந்தாங்க, அதனால நான் உங்களுக்கு நல்ல வேறுபட்டு இல்லை. எங்க இருந்தும் வரல. அவர் மண் எடுத்து மனுஷனை உருவாக்கினார். அந்த மனுஷனுடைய விழா எலும்பை எடுத்து மனுஷனை உருவாக்கினார். அவங்க அழுக்குல இருந்தும் வரல, தலையில இருந்தும் வரல, தோல்ல இருந்தும் வரல, எங்க இருந்தும் வரல. ஆண்டவர் மனுஷனை உருவாக்கி அவங்களுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்த ஊதுனாங்க. ஊதுறவங்க அவருக்குள்ள உயிரை ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்கி நம்மளை பார்க்க எவ்வளவு அதிசயம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டபடினாலே உண்மை துதிப்பேன் அப்படின்னு மனுஷனுக்கு எடுத்து சொல்லப்பட்டது. பிரமிக்கத்தக்க அதிசயம். காட்சி எப்படி வேலை செய்யுது, மூளை எப்படி வேலை செய்யுது, நரம்பு எப்படி வேலை செய்யுது, எவ்வளவு பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமானவர்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்போ இந்த மனுஷன் பாவம் செஞ்ச உடனே என்ன நடக்குது? நம்முடைய ஆத்மா என்ன ஆச்சு? ஆத்மா என்ன ஆயிடுச்சு? ஆத்மா என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? சொல்றேன், வென்டிலேட்டர்ல போயிடுச்சு. எங்க ஆயிடுச்சு? கோமால போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? கோமால போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் கோமால இருக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? கருத்து திறந்து இருக்கும். எங்க பார்க்கறாங்கன்னு தெரியாது. நீங்க கூப்பிட்டா உங்களுக்கு திரும்ப மாட்டாங்க, தட்டுனா உணர்ச்சி இருக்காது, எதுவுமே உங்களால் செய்ய முடியாது. சிலருக்கு உதடா செய்வாங்க, அவங்க எங்க செய்யறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. இதே மாதிரி மனுஷனுடைய ஆத்மா கோப நிலைமைக்கு போயிடுச்சு. ஏன்னா அவன் ஆண்டவருடைய கட்டளையை மீறினான். இப்ப பாருங்க, மனுஷன் அப்படி எதனால பாவம் செய்யறான்? மனுஷன் இப்ப நம்ம பிள்ளைங்கள்லாம் ஏன் பாவம் செய்யறாங்க? நாமெல்லாம் ஏன் பாவம் செய்யறோம்? ஏன் போய் சொல்றோம் அப்படின்னா, நமக்குள்ளால பாவம் வாசமா இருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க எந்த மனுஷனாலும் முடியாது, எந்த தெய்வத்தாலையும் முடியாது. இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு ஒரே ஒரு தெய்வத்தால் தான் முடியும். ஏன்னா அவருடைய கட்டளையை மீறினதுனால அவராய் இறங்கி வந்து நம்மிட விடுதலை ஆக்கினா மட்டும்தான் இந்த ஆத்மாவுக்கு உயிர் கிடைக்கும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு. உருவாக்குறது யாரு? கடவுள். இந்த கடவுளே வந்து நமக்கு ஜீவன் கொடுத்தால்தான் நம்முடைய ஆத்மா மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும். அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்யறதுனால அவன் பாவி என்று தீர்க்கப்படுவதில்லை. அவன் பாவியாக இருக்கிறபடினாலே, அவனுக்குள்ளால பாவம் இருக்கிறபடினாலே, தலைமுறை தலைமுறையான பாவங்கள் அவனுக்குள்ளால் இருக்கிறபடினாலே அவன் பாவியாய் பிறக்கிறான். அதனாலே பாவம் செய்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ ஒரு குழந்தை நீங்க ஒன்றும் சொல்லி தர வேண்டாம், போய் சொல்லியே கொடுக்க வேண்டாம். நீங்க எப்படி வேற யாருடைய தொடர்புமே இல்லாம ஒரு குழந்தைய வளர்த்துக்கிறீங்க. எந்த மனுஷன்கிட்டையும் பேசணும், நீங்க அந்த பிள்ளைகிட்ட எந்த பொய்யுமே பேசணும், எல்லாமே சூப்பரா கரெக்டா நல்லதா தான் பேசுறீங்க. ஆனா அந்த பிள்ளை அப்படியே நீங்க வளர்த்துனா கூட, அப்படியெல்லாம் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்தேன், அப்படியே வளர்த்துனா கூட அது ஒரு பொருளை எடுக்கும் போது ஏமா எடுத்தியா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு மறைச்சு அல்லையா பொய் சொல்லும், மறைக்கவும். ஏன்னா அந்த குழந்தைக்குள்ளால என்ன இருக்கு? பாவம் இருக்கிறது. இதுக்கு பேர் ஜென்ம பாவம். சொல்லுங்க, ஜென்ம பாவம். ஜென்ம பாவம் உண்டு, கர்ம பாவம் உண்டு. இப்ப இதுக்கு பேர் என்னது? ஜென்ம பாவம். இப்போ ஒரு மனுஷன் ஜென்ம பாவத்திலே பிறக்கிறதுனாலே அவனுக்கு என்ன வேணும்? ரட்சிப்பு வேணும். இந்த பாவத்திலிருந்து என்ன வேணும்? ரட்சிப்பு வேணும். நான் அந்த ஆதாம் ஏவாள் கதையை அதோட விட்டுறேன். நம்ம அதுக்குள்ளால போனா இன்னைக்கு சப்ஜெக்ட் நம்ம படிக்க முடியாது. அப்போ ஆதாமும் ஏவாள் என்ன செஞ்சுட்டாங்க? பாவம் செஞ்சுட்டாங்க. ஆண்டவர் அவங்களை பார்க்கும்போது அவங்க அத்தி இலைகளை தைத்து அவங்களுக்கு வஸ்திரங்களை உண்டு பண்ணி கொண்டாங்க. அப்போ 3 பேருடைய சாபத்தை மட்டும் சொல்லியிருக்கு. அப்போ 12வது வசனத்துல சொல்லியிருக்கு, 4வது பேஜ்ல 12வது வசனம். அதற்கு ஆதாம், என்னோட இருக்கும்படி தேவரீர் தந்த சிறியானவன் அவிருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். இவன் என்ன சொல்றான்? என்ன சொல்றான்?
நான் வாசி கேட்டுச்சுல, சொல்லுங்க என்ன சொல்றேன்? ஆதாம் என்ன சொல்றேன்? அவன் எடுத்து கொடுத்தா. அப்ப நான் சாப்பிடாம இருப்பேனா? என் மனைவி கொடுத்தா. நீங்க தான் ஒரு மனைவி கொடுத்தீங்க. என் மனைவி கொடுத்தா, நான் சாப்பிடாம இருப்பேனா? அவன் கொடுத்தா நான் சாப்பிட்டேன். அப்ப உனக்கு மண்டையில் அறிவு எங்க போச்சு? நான் தான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நீ அவன்கிட்ட வாதம் இருந்துருக்கணும்ல, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நீ அதை சாப்பிடாம இருந்துருக்கணும்ல. இல்லை, அவன் நினைச்சான், நான் எப்படி அவன் திறந்த சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு சாப்பிட்டான். தலையிலேயே தலையிலேயே இதுதான் மனுஷனுடைய நிலைமை. மனைவியானவர்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க, சாப்பிடுவீங்க. தலையிலேயே தலையிலேயா ஒரு மனைவி என்ன கொடுத்தாலும் அவருக்கு என்ன கொடுத்தா சாப்பிடுவீங்க? பார்க்காம என்ன கொடுத்தா நான் சாப்பிடுவேன். தலையிலையா ஆனந்தமா தான் செஞ்சேன். என்ன கொடுத்தாலும் இவன் சாப்பிட்டேன். ஆண்டவர் கேட்கிறாரு. அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஸ்திரியை பார்த்து அவளுடைய மறைவிடத்தை கேட்கிறார், நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்றார். அவன் என்ன சொல்றார்? பிசாசு என்ன வஞ்சிச்சுட்டா, ஏமாத்திட்டா, நான் புசித்தேன். உங்க ரெண்டு பேருக்கும் மண்டையில் ஒண்ணுமே இல்லையா? நான் பிசாசுக்கு சொல்லல, உங்க ரெண்டு பேருக்கு தான் சொல்றேன். இல்லையா? ஆண்டவர் விட அடுத்து பார்க்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியா? ஏன் செஞ்செல்லாம் கேட்க என்ன சொல்றாரு? உடனே டைரக்டா கண்டம்னேஷன் தான். அவனுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, நீ இதை செய்தபடியா, சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியா சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இல்லையா? பிசாசுக்கு ஏன் பிசாசு சர்ப்பத்துடைய ரூபத்தில் ஏன் பாம்பு பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க? பாம்புனாலே பயம் இல்லை. பாம்பு என்றால் படையும் நடிகர் என்று சொல்லப்பட்டது. பாம்பை பார்த்து பயப்படுறாங்க. இந்த காம்பவுண்டுக்குள்ள நிறைய பாம்பு இருக்கு. எங்க கண்ணுக்கு பட்டு எந்த பாம்பும் தப்பி போடுவீங்க. எல்லாத்தையுமே அடிச்சு கோழி இருக்கிறதுனால நம்ம விட முடியாது. துரத்தி பிடிச்சி திரும்பவும் வரும். அதனால அடிச்சு எங்க கண்ணில் பட்டு ஒண்ணுமே போடணும். இந்த சட்டத்தை பார்த்தாங்க சொல்றாரு, நீ உன் வயிற்றுனால் நகர்ந்து உன் உயிரோட நாளெல்லாம் மண்ணை தின்ன மண்ணே. உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவே. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். இங்கதான் அவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது யாருன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிசாசின் தலையை நசுக்குகிறவராக வரப்போகிறார் என்பதை தேவன் ஆதாமை உருவாக்கி அந்த காலத்திலே சொல்லிட்டார். அல்லேலூயா. இயேசு வருவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். அப்படின்னா பிசாசு என்ன செய்யும் அப்படின்னா சில காரியங்களை செய்யும். ஆனால் ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்குவார். நீ காலில் ஒரு வேலை கடிச்சுட கடிப்பாயிட்டால் சில காரியங்களை செய்ய முடியும். ஆனால் அவர் உன்னை தலையிலே நசுக்க செஞ்சுருவார், ஜெயிச்சிருவாரு. அப்போ பிசாசை ஜெயிக்கிறதுக்கு அவரே இந்த பூமிக்கு வர வேண்டியது அவசியமா இருந்துச்சு. புரிஞ்சுச்சாங்க? இப்போ எதனால பாவம் யார் செய்யப்பட்டது? யார்? பிசாசு, சர்ப்பம். அதனால இந்த சர்ப்பத்தின் சாயல்ல சர்ப்பத்தை மாறி பிசாசு வந்து என்ன செய்யறான்? பாவம் செய்ய பண்ணு. இப்ப இந்த பாவம் செய்ய பண்ணின இந்த பிசாசு அழிக்கிறதுக்காக பாவியாய் போன மனுஷனை மீட்டுக் கொள்வதற்காக நல்ல கவனிச்சுங்க. ஆண்டவர் ஒரு மனுஷன் பாவம் அவனை உருவாக்கி வச்சிருக்கிறார். அவன் பாவம் செஞ்சுட்டான். இப்ப அவன் என்ன செய்யக்கூடாது? அழிய கூடாது. அவனை திரும்ப மீட்டெடுத்து அவனை எப்படியா மாத்திருக்க? அவன் நல்லா மாத்திருக்க அவனை. ஆனா பாவம் செய்ய பண்ணின இந்த பிசாசு என்ன செய்யணும்? அழிக்கும். இதுக்கு ஒரே வழி, அவரே பூமியில வர. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப புரிஞ்சுச்சா? இப்ப ஆண்டவர் மனுஷனை பார்த்து சொல்றாரு, அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவார்,
உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இப்போ ஸ்திரியானவளுக்கு ஆண்டு கொடுத்த ஸ்தாபனம் என்ன? நீ கர்ப்பவதியா இருக்கும்போது ரொம்ப வேதனை, கொடிய வேதனையோட நீ பிள்ளைக்கு இருப்பார். புரிஞ்சுச்சா? அப்போ ஏன் கர்ப்பவதி வருது? ஆண்டவர் அன்னைக்கு சொல்லுவாங்க, இல்லாம இருந்தா கர்ப்பத்தின் வேதனை கிடையாது. நாய்கள் எல்லா மிருகங்களும் குட்டி போடும், அவனை ஈஸியா போடும். அது அங்க ஐசியூ கொண்டு போக வேண்டாம், டாக்டர்கள் வர வேண்டாம். ஏதோ 1-2 மாடு மட்டும் சில நேரத்தில் பிரச்சனை இல்லை. மற்றபடி எந்த மிருகத்துக்கும் பிரசவத்துக்கு எந்த டாக்டரும் தேவை இல்லை. ஆனா மனுஷனுக்கு மாத்திரம் தூக்கிட்டு ஓடு, 108 கூப்பிடு, அப்புறம் இலவசமான மகளிர் சேவையை கூப்பிடு. எவ்வளவு பிரச்சனை! இதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்திரியானவள் அன்னைக்கு செஞ்ச பாவத்தினால அவங்களுக்கு வந்த அடுத்தது பாருங்க, மனுஷனை பார்த்து என்ன சொல்றாரு? அவளே பார்த்து சொல்றாரு, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், நீ அவளை நம்பின வாழ்நாள் ஃபுல்லா யாரை நம்பி இருக்க? உன் புருஷன் நம்பி இருக்கு. அடுத்தது, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமிக்கே சாபம். யாருனால? ஆதாம் மனைவியுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து ஆண்டு சொல்றாங்கல்ல, நீ சாப்பிடுறாரு. இவன் என்ன செஞ்சுட்டான்? சாப்பிட்டான். அவன் கொடுத்தப்ப வேண்டான்னு சொல்லல. அதான் வசனம் சொல்லி, நீ உன் மனைவிக்கு செவி சாய்த்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். என்ன புசிப்பாய்? வருத்தத்தோடு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வேலை செஞ்சு அடுத்து பாருங்க, அது உனக்கு உள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் வெளியே பயிர் வகைகளை புசிப்பாய். இதுவரைக்கும் என்னத்தை புசிச்சாங்க? பழங்களை புசிச்சாங்க. இதுவரைக்கும் என்ன புசிச்சாங்க? பழங்களை புசிச்சாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். அரிசி போடு, நெல்லை போடு, கோதுமை போடு, பயிரை போடு, உளுந்து போட்டு எதை வேணாலும் சாப்பிடு. அல்லையா? ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறது நல்லதா, அரிசி சாப்பிடுறது நல்லது? அருமையான கொடுத்தாரு. தோட்டத்தில் என்ன கொடுத்தாரு? ஃப்ரூட்ஸ். எங்க பார்த்தாலும் ஃப்ரூட்ஸ் விளையும். ஆப்பிள் இப்போ நம்ம ஊர்ல ஆப்பிள் விளையாது, காஷ்மீர்லயோ அல்லது வெளிநாட்டுல தான் ஆப்பிள் விளையும். நம்ம நாட்டில் என்ன இல்லை? ஆப்பிள் இருக்கு. அன்னைக்கு ஆண்டவர் படைச்ச பூமியில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உலகம் முழுவதும் ஆப்பிள் விளையும். எங்க வேணாலும் ஆப்பிள் சாப்பிடலாம், எங்க வேணாலும் கொய்யாப்பழம் சாப்பிடலாம், எங்க வேணாலும் தென்னை மரம் சாப்பிடலாம், தென்னை மரம் சாப்பிடலாம், தென்னைக்காய் சாப்பிடலாம், தேங்காய் சாப்பிடலாம். இப்படிதான் இருந்துச்சு. ஆனா மனுஷன் பாவம் செஞ்சதுனால பூமி அபரிமிதமாய் சபிக்கப்பட்டு போயிடுச்சு. அடுத்து பாருங்க, அது உனக்கு உள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும். இப்போ மனிதர்கள்லாம் எங்க சும்மா விட்டுட்டு போதும், தண்ணி கூட ஊற்ற. நீ பாருங்க, இதெல்லாம் ஒரு பெரிய புள்ளுக்காடா இருந்துச்சு. இந்த இடம் வாங்கும்போது யாரும் வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். பின்னாடிலாம் பாருங்க, பின்னாடிலாம் பாருங்க, புள்ளுக்காடு, வேலையே செய்ய வேண்டாம். நல்லையா? தான பாட்டு போகுது, பூமி உனக்கு உள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும். ஆனா நீ பயிர் வேணுமா இருந்தா நீ என்ன செய்யணும்? வேலை செய்யணும். அடுத்து, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேலையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். பாருங்க, நீ பூமிக்கு சாபமா மாறினதுனால உன் நிமித்தமாய் பூமிக்கு சாபம். அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது, நல்லா கவனிச்சு, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் பாவம் செய்யும் போது அது தலைமுறையாக என்ன செய்யும்? என்ன செய்யும்? பாதிக்கும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்யாதபடிக்கு தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அது பாதிக்கும். பாருங்க, நான் முதல்ல சொல்லி ஜென்ம பாவம், கர்ம பாவம்.
ஜென்ம பாவியாய் நான் ஜென்மத்திலேயே நான் பிறக்கும் போதே பாவியாகவே பிறக்கிறபடினாலே நான் என்ன செய்றேன்? பாவம் செய்கிறேன். நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னை தடுப்பதற்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், ஒரு தேவன் இருக்கிறார், அவருடைய வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையின்படி நான் என்னை மாற்றிக்கொண்டு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் நடப்பேன். ஆனால் நான் பாவம் செய்வதற்கு வழி இல்லை. அதை மீறி நான் பாவம் செய்வேனானால், அல்லது நான் இதை அறியாதவனாய் இருந்து பாவம் செய்வேனானால், அது என்னுடைய கர்ம பாவமாய் மாறுகிறது. என்ன பாவம்? கர்ம பாவம். நானே தெரிஞ்சு செய்கிறேன், அல்லது தெரியாமல் செய்கிறேன். நான் செய்ததின் விளைவு, எனக்கு ஆதாம் செய்ததின் விளைவு அவனுக்கு வந்தது. அவருடைய பிள்ளைகளாக நாம் பிறந்திருக்கிறபடினாலே நாம் ஜென்ம பாவிகளாக இருக்கிறோம். நாம் ஜென்ம பாவிகளாக இருந்து பாவம் செய்தனாலே நாம் கர்ம பாவிகளாக மாறுகிறோம். அல்லேலூயா. இந்த கர்ம பாவத்தை செய்யாதபடிக்கு நாம் வாழ்வதற்கு கர்த்தருடைய வசனம் இருக்கு. இதை நம்ம செய்தோமானால், பாவத்தை செய்தோமானால் அது நமக்கு சாபமாக மாறுகிறது. இல்லையா? பாவத்தினால என்ன வரும்? சாபம். சாபம் என்பது நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் பின்தொடர்கிற பாவ கட்டு. அதுதான் சாபம். இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ பூமியில் எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்புவாய். உன் முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய். நீ ரத்த சிந்தி வேர்வை சிந்திதான் என்ன செய்ய? ஆகாரம் புசிப்பாய். அப்படின்னா கஷ்டப்பட்டு நீ வேலை செஞ்சாலும் உனக்கு சாப்பாடு, உனக்கும் பொண்டாட்டிக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு. அது பாருங்க, ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டார். இப்போ 21 தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களை வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தில் வைத்தார். இல்லையா? நல்ல கவனிங்க. இவன் ஒரு கனி எடுத்து சாப்பிட்டான். இப்ப பாவியாச்சான். ஆனா ஜீவ விருட்சத்தின் கனின்னு ஒரு கனி இருக்கு. என்ன கனி? ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சா சாப்பிட்டாலும் அவன் என்ன செய்வான்? ஒரு நாள் சாப்பிடுவான். ரெண்டுமே இருந்துச்சு தோட்டத்தில். ஒரு கனி ஜீவ விருட்சத்தின் கனி, நீ சாப்பிடணும் சொன்னாங்க, அதை சாப்பிட. ஆனா ஒரு கனி நீ சாப்பிடுறதுனால சாகவே சாப்பிட சொன்னாங்க, இதை சாப்பிட. நல்லதை சாப்பிடாங்க, கெட்டதை சாப்பிட்டான். இப்ப கெட்டதை சாப்பிட்டதுனால பாவியா மாறிட்டான். இனி அந்த கனியை சாப்பிட்டா அவன் ஒரு நாள் சாக மாட்டான். அதனால பாவியாவே அவன் உயிரோட இருப்பான். அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த கனி அவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவனை தோட்டத்துக்கு வெளியே துரத்திச்சு அந்த கனியை சுற்றிலும் வேலி அடித்து தேவதூதர்களை நிறுத்தி பட்டயத்தை வச்சு யார் வந்தாலும் வீசிக்கொண்டிருக்கிற சுடருடைய பட்டயம் அப்படின்னா மற்ற பக்கத்திலே வர முடியும். அப்படி ஆண்டவர் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அந்த மரத்தை பாதுகாத்தார். இப்போ நல்லா நினைச்சு பாருங்க, ஆண்டவர் சர்வ வல்லவர். அவர் நினைச்சிருந்தார் இந்த கனியை பட்டு போக பண்ணிட்டு, ஆனால் ஆண்டவர் அதை செய்யல. ஏன் அப்படின்னா மனுஷனுக்கு ஜீவ விருட்சம் வேணும்ன்றது ஆண்டவர் தெரியும். அவனுக்காக சில நாள் குறிப்பிட்ட காலத்திற்காக ஆண்டவர் அதை உருவாக்கி வச்சிருந்தார். அதை உடனே அழிக்காண்டவர் விருப்பம் இல்லை. ஏன்னா எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. அப்போ நம்ம கேட்கலாம், அந்த சர்ப்பத்தை அழிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னா, சர்ப்பத்தை உடனே கால் பண்ணிருக்காங்க. அந்த பிசாசே அவன் கிரியை இல்லாதபடி அவர் பண்ணிருக்கலாமே. அப்போ அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஜனங்கள் தப்பியிருப்பார்களே. இன்னைக்கு பிசாசெல்லாம் எவ்வளவு உருத்த பண்றான். அதுதான் தேவனாலே உருவாக்கப்பட்ட எல்லாத்துக்கும் குறிப்பிட்ட காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லையா? அந்த காலத்துக்கு முன்னாடி தேவனே அவர் செய்ததை திருப்பி செய்ய மாட்டார். நல்ல கவனிச்சு. அப்ப ஏன் உயிரோடு இருக்கிறான்? ஏன் துன்மார்க்கு உயிரோடு இருக்கிறான்? ஏன் அசிங்கமா நடக்கிறவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா, தேவன் அவர்கள் மனம் திரும்புவதற்கான வழியை வேதத்தில் வைத்திருக்கிறார்.
பிசாசுக்கு மனம் திரும்புதல் கிடையாது, மனுஷனுக்கு மட்டும்தான் மனம் திரும்புதல். பாவம் செய்ய பண்ணின அந்த பிசாசுக்கு மனம் திரும்பவே கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு பிசாசினாலே சோதிக்கப்பட்டு அவர்கள் பாவம் செய்தார்கள் இயேசு நோக்கி ஓடி வருவதற்கு ஆண்டவர் வழி வச்சிருக்கிறார். இல்லையா? அப்போ நல்ல கவனிங்க, அங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால பாவியா மாறினான். இப்போ ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சா பரிசுத்தமாய் மாறலாம். சொல்லுங்க, கீழ்ப்படியாம போனதுனால பாவியானா, கீழ்ப்படிச்சா பரிசுத்தமாகும். இப்ப நான் ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நம்ம முதல்ல வாசிச்சது மார்க் 16:15 வாங்க. புதிய பாட்டு 75. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவார். நல்ல கவனிச்சுங்க, அவன் பாவம் செஞ்ச உடனே 2 பேருடைய ஆத்மாவும் எங்க போயிடுச்சு? கோமா நிலைமைக்கு போயிடுச்சு. புரிஞ்சுச்சா? கோமா நிலைமைக்கு போயிடுச்சு. வெண்டிலேட்டர்ல போயிட்டான். அவ்வளவுதான். ஆக்சிஜன் கொடுத்தாதான் காத்து அவன் சுவாசம் இப்படி ஒரு கோமா நிலைமையில இருக்கு அவருடைய ஆத்மா. அப்ப இவ்வளவு நாளும் வாழ்ந்த மனுஷங்க அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் இவனை கோப நிலைமையில இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக அவரே அவருடைய ஜீவனை கொடுக்கிறார். வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். அல்லேலூயா. மனுஷனுடைய ஆத்மாவை ரட்சிக்கணுங்கிறதுக்காக சரீர ரட்சிப்பு ஆண்டவர் கொடுப்பார். சரீர ரட்சிப்பு என்றால் விடுதலை, ஆசீர்வாதம், நன்மை. சரீரத்துல உனக்கு வியாதி இருக்கா, அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் நினைச்சுவார், விடுதலை கொடுப்பார். சரீரத்துல உனக்கு பலவீனம் இருக்கிறதா, அந்த பலவீனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அதுதான் சரீர ரட்சிப்பு. நல்ல கவனிங்க, சரீர ரட்சிப்புனா என்ன? சரீர ரட்சிப்புனா என்ன? நோயிலிருந்து, வியாதியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, பண நெருக்கடியிலிருந்து, இதுல இருந்து எல்லாம் விடுதலை கொடுக்கிறதுக்கு பேர் என்ன? சரீர ரட்சிப்பு. சரீரத்துக்கு தேவையான ரட்சிப்பு. இந்த பூமியில நம்ம வாழ்றோம், நம்முடைய சரீரத்துக்கு தேவையான ரட்சிப்பு. ஆனா கவனிங்க, ஆத்மாவுல ஆத்மா உள்ள இருக்குல்ல, இந்த ஆத்மா இப்ப எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சொல்லுங்க, எப்படி இருக்கு? சொல்லுங்க, எப்படி இருக்கு? சொல்லுங்க, எப்படி இருக்கு? மறந்துட்டீங்களா? கோபமான இருக்கு. எப்படி இருக்கு? கோபமான இருக்கு. இந்த கோபமான இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு ரட்சிப்பை கொடுக்கணும்னா இயேசு கடவுளே இந்த பூமியில வந்து என்ன செய்யறாருன்னா தம்முடைய ஆத்மாவை மரணத்துல ஊற்றுறார். அப்படின்னா இவன் மரிச்சு கிடக்கிறான், இவன் ஆத்மா மரித்து கிடக்கிறது, மனுஷனுடைய ஆத்மா மரித்து கிடக்கிறது. அதனால அதுக்கு உயிர் கொடுக்கிறதுக்காக இயேசு தன்னோட ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அதை யாரெல்லாம் விசுவாசிப்பாங்களோ நம்புவாங்களோ அவங்க எல்லாம் ஆத்மாவிலே உயிரடைவார்கள். அல்லேலூயா. அப்ப கோபம்ல இருக்கிற இந்த ஆத்மாவை ஆண்டவர் நல்ல ஜீவனை கொடுக்கிறதுக்காக அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். சரீரத்தில் பாதிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினாலே மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படுகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். அந்த ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆகும். அல்லேலூயா. அப்ப அந்த ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்போது ஆகுவதற்கு என்ன வேணும்? இயேசுவின் ரத்தம். அந்த ஜென்ம பாவத்திலிருந்து, ஏன்னா பரிசுத்தமான ஒரு ரத்தம் வந்தால் ஒழிய மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது. உலகத்துல எந்த ரத்தமும் பரிசுத்த ரத்தம் கிடையாது. பரலோகத்துக்கு இறங்கி வந்த தேவனுடைய ரத்தம் தான் பரிசுத்தமான ரத்தம். அப்போ தேவன் ஆவி, நல்ல முடியும், தேவன் ஆவியாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? அவருக்கு எந்த ரூபமும் கிடையாது. நம்ம சர்ச்சில் பாருங்க, ஏதாவது இருக்கா? ஏதாவது சொருக்கம் இருக்கா? ரூபம் இருக்கா? எதுவுமே இல்லை. தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை. அவரை வந்து ஒரு உருவத்தில் நீங்க ஆக்கவே முடியாது. யாரும் ஒரு உருவத்துக்குள்ளால தேவனை கொண்டு வர முடியாது. அப்போ ஆவியா இருக்கிற தேவனுக்கு ரத்தம் வேணும்ல. ரத்தம் இருந்தாலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா மாம்சத்தையும் ரத்தத்தை நம்மை போல ஒரு
சரீரமும் இரத்தமும் ஆத்மாவும் ஆவி உடையவராக இந்த பூமியில வராது. இதுதான் இயேசு இந்த பூமியில வந்தது. புரிஞ்சுக்கீங்களா? அப்ப தேவன் தன்னையே மனுஷனா மாற்றி இந்த பூமியில வந்ததுதான் இயேசு கிறிஸ்து. அவருக்கு இப்ப என்ன இருக்கு? நம்ம போல சரீரம் இருக்கு. ஆனா எந்த ஒரு புருஷன் மனைவியுடைய தொடர்பில் அவங்க பிறக்கல. தேவனே ஒரு ஸ்திரியை தெரிந்தெடுத்து அவளுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே ஒரு குழந்தை உண்டு பண்ணி பரிசுத்தம் உள்ள எந்த மாம்ச சித்தத்தினாலே பிறக்காமல், மனுஷ புருஷ சித்தத்தினாலே பிறக்காமல், மனைவியுடைய சித்தத்தினாலே பிறக்காமல், பரிசுத்த ஆவியினாலே அவருடைய ஆவியினாலேயே கர்ப்பம் தரிக்க பண்ணி பரிசுத்த தேவனாக பரிசுத்த மனுஷனாக அவர் இந்த பூமியில் இருக்கும்போது தேவனாகவும் இருந்தார், மனுஷனாகவும் இருந்தார். இல்லையா? அதனால் அவருக்கு பேர் தேவகுமாரன், மனுஷகுமாரன். ரெண்டு உடையவராக பிறக்கிறார். ஏன் ரெண்டு உடையவராக பிறக்கணும்? அவர் கடவுளாகவே வந்திருக்கலாமே. இல்லை, தேவனுடைய நியமம் என்பது மனுஷனுடைய பாவத்திற்காக ரத்தம், பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ரத்தம் சிந்தறதுக்கு இந்த பூமியில யாருடைய ரத்தமும் இல்லை. மிருகங்களுடைய ரத்தம் இல்லை, மனுஷனுடைய ரத்தம் இல்லை, தேவர்கள் இல்லை, தேவதைகள் இல்லை, யாரும் பரிசுத்தவான்கள் இல்லை. அவரே மனிதனாக இந்த பூமியில வந்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறி அவருடைய ரத்தத்தை நமக்காக செல்வேனே செஞ்சார். இப்ப அந்த ரத்தத்தை யாரெல்லாம் நம்புவாங்களோ அவங்களுக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. எதிலிருந்து ரட்சிப்பு உண்டு? பாவத்திலிருந்து ரட்சிப்பு உண்டு. அது என்ன பாவம்? ஜென்ம பாவம். என்ன பாவம்? ஜென்ம பாவத்திலிருந்து ரட்சிப்பு உண்டு. கர்ம பாவத்திலிருந்து ரட்சிப்பு உண்டு. நம்ம முன்னோர்கள் வழியாய் வந்த பாவத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு உண்டு. நான் பாவியாகவே பிறந்திருக்கிறேனே, அதிலிருந்து எனக்கு ரட்சிப்பு உண்டு. இயேசுவின் ரத்தத்தினாலே நான் செய்த பாவத்திற்கு மேல உண்டு ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா. அதனால என் பாவம் மன்னிக்கப்படும் போது, நான் இந்த பாவத்திலிருந்து வெளியே வரும்போது, விடுதலை ஆகும் போது, சாபம் என்னை, என் சந்ததியை, என் பிள்ளைகளை தொடர்வது இல்லை. அல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாய், ஓகே, என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, இயேசு ரத்தத்தினால என் பாவம் மன்னிக்கப்படுகிறது அப்படின்ற விசுவாசத்தை உடையவனாக ஒரு மனுஷனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்ப யார் ரட்சிக்கப்படுவாங்க? விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெறுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். விசுவாசம் என்னது? என் ஆண்டவர் எனக்காக இந்த பூமியில வந்து அவருடைய ரத்தத்தை எனக்காக சிந்தினதினால, எனக்காக அவர் பாடுபட்டதுனால, அவருடைய ரத்தத்தினால எனக்கு என்ன உண்டு? பாவ மன்னிப்பு உண்டு. பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அதை நான் விசுவாசிச்சு மூழ்கி ஞான ஸ்நானம் பெறும்போது எனக்கு ரட்சிப்பு. இப்ப நான் கோமால இருக்கிற என்னுடைய ஆத்மாவுக்கு என்ன கிடைக்குது? ரட்சிப்பு கிடைக்குது, உயிர் கிடைக்குது, ஜீவன் கிடைக்குது. அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல மரணத்திற்கு ஏதுவாய் மாறின அந்த பாவத்தினாலே ஆத்மா மரித்து போனது. ஆனால் ஞான ஸ்நானத்தினாலே நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இது மிக 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 அவசியம். அல்லேலூயா. இப்போ ரட்சிக்கப்படல, நான் ஞான ஸ்நானம் எடுக்கல, நான் நம்பல, விசுவாசிக்கல, அல்லது விசுவாசிக்கிற விட்டுறேன், ஞான ஸ்நானம் வேண்டாம். அந்த வசனம் சொல்றது, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன், நல்ல கவனிங்க, பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவரோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் விசுவாசிக்கல, நம்பல, அவன் நம்பல, இயேசு விசுவாசிக்கல, இயேசு எனக்கு வேண்டாம், அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆக்கினைனா என்ன? அக்கினி, நரகம், நெருப்பு. எவ்வளவு நாள்? முடிவே இல்லாத
ரட்சிப்பு எவ்வளவு நாள்? முடிவே இல்லாத நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு போய் சேர்றதுல ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ தேவனால உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் பாவம் செஞ்சு தன்னுடைய ஆத்மா செத்து போனவன மறுபடியும் உயிரோடு எழுப்புறதுக்காக அவரே இந்த பூமியில மனுஷனா பிறந்து மனுஷனா வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. அவரை நம்பி அவருடைய வார்த்தை கீழ்ப்படிப்பது, அந்த கீழ்ப்படியாமையினாலே மரணம், இங்கே கீழ்ப்படுகிறதுனாலே ஜீவன். இல்லையா? அங்க கீழ்ப்படியாமையினால என்ன வந்துச்சு? எதுக்கு? நம்முடைய ஆத்மாவுக்கு. கீழ்ப்படுகிறதுனால என்ன வரும்? ஜீவன் வரும். எதுக்கு? நம்முடைய ஆத்மாவுக்கு. இல்லையா? அப்போ ஆத்மாவில் ஜீவன் வேணும். எல்லாரும் சில பிள்ளைங்க வந்து இப்போ படி அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பை குறித்த அந்த எண்ணம் வராது. எக்ஸாம் வரும்போது கொஞ்சம் பயம் வரும். அடுத்தது திரும்பவும் அடுத்த கிளாஸுக்கு போகும்போது கொஞ்சம் படிப்பாங்க. எக்ஸாம் வரும்போது தான் உண்மையாக படிப்பாங்க. சில பிள்ளைங்க ஆரம்பத்துலேருந்தே நமக்கு எக்ஸாம் வரும்போது நல்ல மார்க் இருக்கணும் அப்படியே கரெக்டாக படிப்பாங்க. நீங்களாம் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க? கரெக்டாக படிப்பீங்களா? ஆரம்பத்துலேருந்து நல்லா படிப்பீங்களா? நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நல்லா படிப்பாங்க. வேறு இப்போ பாருங்க, இதே மாதிரி நம்முடைய ஆத்மாவை குறித்த பயம் நமக்கு இருக்கணும். என்ன இருக்கணும்? சரீரத்தை குறித்த பயம் எல்லாருக்கும் இருக்கு. எப்படி? தீயில கை வச்சா சுற்றோம், கரண்ட்ல தொட்டா ஷாக் அடிச்சிடும், அவ்வளவுதான். கை கால் கண்ணுல குத்துனா கண்ணு காணாம போயிடும். அப்புறம் கத்தி வச்சு விட்டுனா கையில காயப்பட்டுரும். ஆனாலும் சில பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா அது எதுக்கும் அடிக்ட் ஆகிடாது, ரத்தத்தை சிந்துறாங்க. நிறைய பேர் பிள்ளைங்களை பார்க்குங்க, கையிலெல்லாம் கீச்சு காயப்படுத்தி வச்சிருப்பாங்க. தெரியுது காயம் வரும், ஆனாலும் என்ன பண்றாங்க? காயப்படுத்தி வச்சுக்க. கத்திரி சோதனை பாருங்க. இப்போ என்னுடைய ஆத்மாவை குறித்த பயம் எனக்கு இருக்கு. என்ன பயம்? இந்த சரீரத்துல நோய் வந்தா, பருவம் வந்தா உடனே ஓடி என்ன பண்றாங்க? டாக்டர் போய் பார்த்துடுறாங்க, பருவத்துக்கு ஒரு மருந்து வாங்கி போட்டுறாங்க. உடனே பிளாக்கா இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளையாக விரும்புறாங்க, வெள்ளையாகிறவங்க எல்லாம் கருப்பாக விரும்புறாங்க. இது இந்த பூமியில நடந்துட்டே இருக்கு. எல்லா இடத்துலையும் நடக்குது. முடிவு இருந்தா உடனே அதுக்கு ஒரு மருந்து பார்க்குறாங்க. ஒரு சுயசரிப்பு வந்தா உடனே ஓடி போய் அதுக்கு மாத்திரை மருந்து வாங்குறோம். ஆத்மாவுக்கு என் ஆத்மா சக்தி கிடைக்கே, என் ஆத்மா பாவத்தில் இருக்கே, என் ஆத்மா உடனே இனி நித்தி காலமா அழிய போகுது. இதுக்கு நான் என்ன செய்வது? எந்த டாக்டர்கிட்ட போகணும்? எந்த இடத்துல போய் மருந்து வாங்குறது? இந்த ஆத்மாவை குறித்த அறிவு நமக்கு இருக்கணும். இல்லையா? இது மனுஷனுக்கு தெரியாததுனால எங்க வேணாலும் கூட்டத்தோட போறாங்க, அந்த கூட்டத்தோடையே வராங்க, பூமியில என்ன செய்ய சொல்றாங்களோ அதெல்லாம் செய்யறாங்க. ஆத்மாவை குறித்த போதனை யாருக்கும் தெரியாது. இல்லையா? ஆத்மாவை அழிக்கவும் ரட்சிக்கவும் வல்லமை உள்ளவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அவர் ஆத்மாவை ரட்சிப்பார். மரணத்தில் கிடைக்கிற ஆத்மாவை ரட்சிப்பார். அவரால் தான் அழிக்கவும் முடியும், அவரால் தான் ஜீவனை கொடுக்கவும் முடியும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் உங்கள் சரீரங்களை அழிக்க வல்லமையுடைய மனுஷங்களுக்கு பயப்படாதீங்க. மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? நெஞ்சு விட்டு போனா என்ன பண்ணிடுவாங்க? மனுஷன் தலையை விட்டுவாங்க. அல்லேலூயா. தலையை விட்டு சாகடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கல, கழுத்து வச்சு சாகடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கல. இதனாலே மனிதர்களாலே நம்முடைய சரீரத்தை தான் அழிக்க முடியும், ஆனா ஆத்மாவை அழிக்க முடியாது. ஆத்மாவை யாராலே அழிக்க முடியாது. அப்போ இயேசு சொல்றாரு, சரீரத்தை அழிக்க வல்லமை, சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்லமையுடைய மனிதர்களுக்கு நீங்கள் பயப்படாதபடிக்கு உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்மாவையும் நரகத்திலே அழிக்க வல்லமையுடைய தேவனுக்கு பயந்திருங்க. இல்லையா? அவர் தான் ஆத்மாவை மரணத்துக்கு இருக்கிறார். அவர் தான் இந்த சரீரத்தையும் இந்த ஆத்மாவை மரணத்துக்கு கொண்டு போகிறவர். அல்லேலூயா. அவரோடு கூட நாம வாழணுமா? இன்னும் நிறைய ரகசியம் இருக்கு. இதெல்லாம் நீங்க வருகிற நாட்களை வரணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ செத்து போனவனை உயிரோடு கொண்டு வர்றதுக்கு உயிரோடு இருக்கிற ஒருத்தர் இந்த பூமியில வந்து மாறினார்.
அல்லேலூயா. பரிசுத்தமான தேவன் எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் அல்லேலூயா. ஒரு முறை ஒரு விபச்சாரத்திலே பிடிப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இயேசுவிடத்தில் கேட்கிறாங்க, இயேசுவே, இவள் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்டால் ஆண்டோடைய வசனம் சொல்லுது, அப்படிப்பட்டவர்களை மோசடிய நேரமாக சொல்லுகிறது பழைய பாட்டு காலத்தில், அப்படி பிடிக்கப்பட்டவர்களை என்ன செய்யணும், கல்லறிஞ்சு சாகடிக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு இயேசுவிடத்தில் கேட்கிறாங்க. இயேசு எதுவுமே பேசுறேன், சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. அவர்கிட்ட குற்ற கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி கேட்கிறாங்க. நீங்க சொல்லுங்க ஐயா இயேசுவிடத்தில். இயேசு என்ன பண்ணாருன்னா, தரையில குடிச்சு தரையில அவருடைய விரலினாலே எழுதிட்டே என்ன எழுதினாலும் எழுதப்படல, எழுதிட்டே இருக்கிறார். ஒண்ணுமே சொல்லலையா அப்படின்னு திரும்ப அவர்கிட்ட கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லடிகள். இல்லையா? இருக்கீங்கல்ல, இத்தனை கல்லோட தானே வந்திருக்கீங்க. யார் பாவம் செய்யலையோ அவர் முதலாவது கல்லடித்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு வார்த்தையுமே பேசல, அப்படியே கல்லை கீழே போட்டாங்க. அவர் அவங்க போனதை கூட பார்க்கல. அவர் திரும்பவும் தரையில் எழுதிட்டே இருந்தார். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நிமிந்து பார்க்கிறாரு, அந்த பெண் மாத்திரம் நின்று கொண்டிருக்கார், அந்த சிறியானவன் மாத்திரம் நின்று கொண்டிருக்கார். எல்லாரும் போயிட்டாங்க. உடனே ஆண்டவர் அந்த சிறியிடத்தில் கேட்கிறாரு, என்னம்மா எல்லாரும் எங்க போயிட்டாங்க? யார் உங்க கல் அடிக்கலையா? ஏன் அடிக்கல? பாவம் செய்யாத ஒருத்தங்களும் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, நீ சமாதானத்தோடு போ, இனிமேல் பாவம் செய்யாத. அல்லேலூயா. இனி என்ன செய்யாத? பாவம் செய்யாத. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நீ செஞ்ச பாவம்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இனி என்ன செய்ய? பாவம் செய்ய. அப்போ இயேசுவால மன்னிக்க முடியாத எந்த பாவமும் இல்லை. அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். மறைச்சு மறைச்சு வச்சிருக்கான். இந்த பாவத்தை செய்யறேன், யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது, ஊர்களுக்கு தெரியாது, ஊருக்கு தெரியாது, குடும்பத்தாருக்கு தெரியாது. மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆனால் அவைகளை அறிக்கை செய்து திரும்பவும் செய்கிறவனா இல்லை, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். சொல்லுங்க, அறிக்கை செய்து. நீ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் இயேசு ரத்தம் அந்த பாவத்தை கழுவி ஆத்மாவை மரணத்திலிருந்து உனக்கு உயிரை கொடுக்க இயேசு ரத்தம் உள்ளதாக இருக்கு. அல்லேலூயா. ஆனா என்ன செய்யும்? அறிக்கை செய்து விட்டுடும். திரும்ப அதை செய்ய கூடாது. பாவத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறும். இரக்கம் கிடைக்கும். வாழ்வுடைய இரக்கம் கிடைக்கும். நமக்கு இறக்க வேணுமா? தண்டனை வேணும். இறக்கம் தான். அல்லேலூயா. இறக்கம் கிடைக்கலன்னா எங்க போவோம்? நரகத்துக்கு போவோம். எவ்வளவு நாள்? ஒரு 10 வருஷம் வாடகைக்கு எடுத்துட்டு வந்துருமா? உயிர் சாகவும் மாட்டோம். சாவே கிடையாது. நித்தியமான ஆக்கினை. நித்தியமான ஆக்கினை. அப்ப எந்த பாவம் செஞ்சாலும் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணி விட்டுறணும். அது திரும்ப செய்யக்கூடாது. அதுதான் ரட்சிப்பு. பாவம் மன்னிப்பு. அதுக்கு பேர் என்னது? பாவம் மன்னிப்பு. நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வசனத்தெல்லாம் எடுத்து உங்களை காமிக்க நேரம் இல்லை. நம் பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் என்ன செய்தால்? ஆண்டவரே, தெரியாம செஞ்சுட்டேன், என் சூழ்நிலையினால செஞ்சுட்டேன், இப்படிதான் என் நிலைமை, இது எனக்கு வேற வழியே தெரியல, என்னுடைய மாம்சத்தில் நான் எப்படி யோசிச்சேன், இப்போ அறிக்கை பண்றேன், நான் செஞ்சது நான் இதை விட்டுறேன் அப்படிங்கிற அறிக்கை செய்தால் அவனுக்கு என்ன உண்டு? சொல்லுங்க, இரக்கம். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தமான இல்லையா? பரலோகத்துக்கு போறவங்க பரிசுத்தவான்கள் தான் போக முடியும். அப்போ நாமும் அவரை போல
தெய்வமும் சொன்னதில்லை, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தமானவர். அவர் சொல்றார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம். நீங்க எத்தனை சாமி பார்க்கறீங்க? எந்த சாமியை சொல்லியிருக்காரு நான் பரிசுத்தராக இருப்பேன்? சொல்ல முடியுமா? உங்களை பரிசுத்தமான தெய்வமா அது? நீங்கள் பரிசுத்தராக மாறுவீங்க சொல்ல, என்ன போல நீங்கள் மாறுவீங்க சொல்ல முடியுமா? அந்த சாமியா முடியாது. இயேசு ஒருவரே பரிசுத்தர். அவர் சொல்றார், என்னை போல நீங்கள் பரிசுத்தமான மாறினால்தான் எங்க வர முடியும்? பரலோகராஜ்யத்துக்கு வர முடியும். இந்த வசனத்தை இதெல்லாம் ஒரு முறை கூட விசுவாசமாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ ஆக்கினையிலிருந்து தப்பணும்னா என்ன செய்யணும்? விசுவாசிச்சு ஞானஸ்நானம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ரட்சிப்பு வேணும்? நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பு வேணும். ரட்சிப்பு இல்லாமல் எங்க போக முடியாது? எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. சிலர் சொல்றாங்க, நீங்க காசிக்கு போங்க, நீங்க கன்னியாகுமரிக்கு போங்க, நீங்க அவ்வளோ தூரத்துக்கு போங்க, எங்க புதிய யாத்திரை போய்கிட்டே இருங்க, போய்கிட்டே இருங்க, போய்கிட்டே இருங்க, பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டே இருங்க, செலவு பண்ணிட்டே இருங்க, செலவு பண்ணிட்டே இருங்க. அந்த சாமிக்கு போய் படைங்க, இந்த சாமிக்கு படைங்க, அங்க போங்க, இங்க போங்க. எங்கேயும் போக வேண்டாம். அல்லேலூயா. நீ எங்கேயும் போக தேவையில்லை. இருக்கிற இடத்துல ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க, என்னை விடுதலை ஆக்குங்க, என் பாவத்திலிருந்து நான் இப்போதே ஓச்சு, என் பாவத்தை விட்டு எனக்கு இனிமேல் இப்படிப்பட்ட பாவமான வாழ்க்கை வேண்டாம், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் அதை அறிக்கை பண்ணி விட்டுட்டு போனா எனக்கு நல்லா படிக்கணும், நல்லா வேலை வேணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எல்லாமே ஆசை தான் எல்லாரும். ஆனால் இதை விட முக்கியமானது என்னது? நம்முடைய ஆத்மா. சொல்லுங்க, ஆத்மா. இன்னைக்கு இருக்கிற விஷயம் அல்ல. இன்னைக்கு இருக்கிறது ஒருவேளை 70 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா முடிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதே ஆத்மா. அந்த ஆத்மாவுக்காக இப்ப என் சரீரத்துல இந்த பூமியில எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆத்மாவை நான் முடிவில்லாத நித்திய வாழ்க்கைக்கு கொண்டு போகணும், முடிவில்லாத ஆக்கினை வாழ்க்கைக்கு கொண்டு போக கூடாது. அல்லேலூயா. அதுக்காகத்தான் ஆண்டவர் வேதத்தை கொடுத்தார். ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், இயேசு விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவனை தந்தது இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. தேவன் தேவாதி தேவன் பூமியில இயேசுவாய் வந்து அவரையே தந்து நமக்காக எவ்வளவு அன்பு கூர்ந்தார். அடுத்து பாருங்க, 19ஆம் வருஷம் 18 வருஷம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். அல்லேலூயா. யாரை விசுவாசிக்கிறவன்? இயேசு விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, நரகம் கிடையாது. அடுத்தது விசுவாசியாதவனோ தேவனுடைய குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினாலே என்ன சொல்லியிருக்கு? அப்படி வந்து விசுவாசிக்கலையா? இயேசுவோட விசுவாசிக்கலையா? ஒரு ஆள் சாக போறாங்க, தீர விட போறாங்க, உங்களுக்கு தெரியுது, காப்பாற்றுவீங்களா? காப்பாற்ற மாட்டீங்க. எத்தனை பேர் காப்பாற்றாம நடைமுறை போகுது? எத்தனை பேர் காப்பாற்றுவீங்க? எல்லாம் காப்பாற்றுவாங்க. ஆக்கினை தீர்ப்புனா என்ன? நெருப்பு. எனக்கு நெருப்பு. இயேசுவை விசுவாசிக்காதவங்க நெருப்புல போய் குதிக்க போறாங்கன்றது தெரியுது எங்களுக்கு.
அதுக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். எப்படியாவது 10 பேரை காப்பாற்றலாமே. அல்லேலூயா. வசனம் அப்படிதான் சொல்லுது. இவங்க 2 பேரும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுக்கு அர்ப்பணிச்சு ஊழியத்துக்காக வந்திருக்கிறாங்க. அவங்க தான் வேலை செய்யணும் போயிடலாம். வேற ஏதாவது அவங்க டிப்ளமோ படிச்சிருக்கிறாரு, அவங்க டிகிரி படிச்சிருக்கிறாரு, கேஸ் போய் வேலை பார்க்க. ஆனால் அவங்களுக்குள்ளால ஒரு பாவம் எங்கள் மாதிரி. அல்லேலூயா. என்ன பாவம்? ஆத்மா எங்க போயிட்டு இருக்கு? அக்கினி தீர்ப்பு போயிட்டு இருக்கு. அக்கினிக்கு போயிட்டு இருக்கு. விழுந்து ஓடி ஓடி விடுறாங்க. ஓடி ஓடி விடுறாங்க. உங்களை காப்பாத்தினமே. வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட மாட்டான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல், இயேசு என்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனா இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அல்லேலூயா. அவனுக்கு முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. விசுவாசியாதவனுக்கு என்ன முடிஞ்சு போச்சு? வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எங்க போறான்? அடுத்த வருஷம் ஒளியானது உலகத்திலே வந்திருந்தது. மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிறோம், இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒளி எங்க வந்திருக்கு? பூமியில வந்திருக்கு. ஒளியா? இயேசு. இயேசு சொன்னாரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அடுத்தது, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னில் விசுவாசமா இருக்கிறவன் இருளிலே நடவாமல் எதில் நடக்கிறான்? வெளிச்சத்தில் நடக்கிறான். அப்போ ஒளி யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ ஒளியானது இந்த உலகத்திலே வந்திருந்தும், பூமியிலே வந்திருந்தும் மனுஷர்கள் ஒளியை விரும்பாம எது விரும்புறாங்க? இருளை விரும்புகிறாங்க. நம்ம வளரா எனக்கு ஜீவ ஒளி வேணும், மெய்யான ஒளியை நான் கண்டடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருஷங்கள் தியானம் கொடுத்துருக்கேன். கண்டும் அடையல. கடைசியில் அவர் சாகிறதுக்கு முன்னாடி வள்ளலாறு இன்னைக்கு எல்லாரும் ஒரு முக்கியமான ஆளை கொண்டாடுறாங்க, வைக்கிறாங்க, தெய்வமாக கூட வழிபடுறாங்க. வள்ளலார் இயேசு கிறிஸ்துவை வேதத்திலே கண்டடைந்து, இவர்தான் என் ஜீவ ஒளி, நான் தேடின ஒளி இவர்தான், இவருக்குள்ளதான் ஜீவ ஒளி இருக்குது, அந்த ஒளியை நான் கண்டடைந்தேன் என்று அவர் சாகிறதுக்கு முன்னாடி அறிவிச்சார். ஆனா இன்றைக்கு அந்த வார்த்தையெல்லாம் மறைச்சிட்டு அவர் தான் ஞான ஒளின்னு சொல்லிட்டு அவரை வழிபட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் அந்த ஒளியை விரும்பாமல் மனுஷன் எதை விரும்புகிறான்? இருளை விரும்புகிறான். ஒளி இயேசு விரும்பல. இருளான தெய்வங்களை விரும்புகிறான், இருளான காரியங்களை விரும்புகிறான். பாவம் செய்து இதிலே வாழலாம் விரும்புகிறான். பாவம் செஞ்சாலும் இந்த சாமிக்கு ஒன்றும் தெரியாது, கண்ணு தெரியாது, தண்டனை கிடையாது. ஏதாவது ஒரு செஞ்சிடலாம், ஏதாவது ஒரு நிவாரணத்தை பண்ணிக்கலாம், பத்தி படுத்தி வச்சுக்கலாம், அல்லது ஏதாவது பண்ணிக்கலாம், ஒரு புதிய யாத்திரை போயிட்டு இருக்கலாம், அது தோப்புக்காரங்க போட்டுக்கலாம். முடியாது. இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டும்தான் நம்முடைய கல்வி சுத்தம். இந்த வசனத்தை சொல்லியிருக்கு பாருங்க. இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வசனம், பொல்லாங்கி செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்திற்கு வராது இருக்கிறான். அழுக்கா இருக்கு, ஷர்ட் அழுக்கா இருக்கு, இருட்டா இருக்கு. இங்க இருள், என் ஷர்ட்ல இருக்கிற அழுக்கு யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் லைட் போட போறாங்க, எனக்கு வெக்கமா இருக்கு, ஏன் அழுக்கா இருக்கு. நான் என்ன சொல்றேன்? லைட் போடுங்க, லைட்டு போடாது. சரி பாஸ்டர், நான் லைட்டு போடல, கொஞ்சம் வெளியே வாங்க. வெளியே வாங்க, நான் வர மாட்டேன். ஏன் வர மாட்டேன்? தெரிஞ்சு வெளியே. அல்லேலூயா. இந்த வசனத்துல சொல்லியிருக்கு பாருங்க, தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவன் செய்யற காரியம்லாம் வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக ஒளியிடத்திற்கு வராது இருக்கிறான். ஏசப்பாக்கிட்ட வந்தா டாஸ்மாக் போகாதீங்கன்னு சொல்லுவாங்க, குடிக்காதுன்னு சொல்லுவாங்க, கள்ளத்தனம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க, பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் செஞ்சா நிச்சயமா உனக்கு பரவலுக்கு போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப
உனக்கு என்ன இருக்கு? ஐயோ வேண்டாம்ப்பா, இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே வாழ்ந்துடலாம், இன்னும் கொஞ்ச நாள் குடிக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் தப்பாவே நடக்கலாம். அதனால எங்க வரமாட்டேங்கிறாங்க? ஒரே இடத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. அல்லையா? எங்க வரமாட்டேங்கிறாங்க? பரலோகம் போறதுக்கு எல்லாரும் காசுதான். யார் பரலோகம் வேண்டாம்னு சொல்லுவாங்க? இன்னைக்கு யாராச்சும் நம்ம எல்லாம் உங்களுக்கு ஃபிளைட்ல நான் டிக்கெட் போட்டு அப்படியே அமெரிக்கா கூட்டு போறேன்னா யாரும் வரமாட்டேன்னு சொல்லுவீங்க. அல்லையா? எல்லாரும் தான் வருவீங்க கூட. யாரும் வரமாட்டா? பரலோகத்துக்கு எல்லாரும் போகிறது காசு தான். ஆனா யாரும் போக முடியுமா? முடியாது. யார் போக முடியும்? பரலோகத்துக்கு யார் போக முடியும் சொல்லுங்க. முதலாவது நிறைய பாயிண்ட் இருக்கு. பரலோகத்துக்கு யாரெல்லாம் போக முடியும்? இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவர்கள். விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செய்யணும்? பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். ஒளியாக இயேசுவிடத்துல வாழணும். இருளிலே பாவத்திலே வாழ நினைக்க கூடாது. இல்லையா? இப்படி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்ப ஞானஸ்நானம் என்ன? பாவங்கள் கழுவப்பட்டு, பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு அடைந்து ரட்சிப்படைவதற்கு தண்ணீரிலே மூழ்கி எழுப்புகிறது தான் ஞானஸ்நானம். இதுக்கு நிறைய பாவங்களுடைய அர்த்தங்கள் இருக்கிறது. அதை இப்போ கொஞ்சத்தை மட்டும் சொல்லிடும். ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் பெறும்போது அவருடைய ஜென்ம பாவம் எல்லாம் அந்த தண்ணீரிலே மூழ்கடிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மரித்த போது அவர் எப்படி பூமியில 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இருந்தாரோ அதுபோல நாம் ஞானஸ்நானத்தினாலே அந்த தண்ணீரில் மூழ்கும் போது நம்முடைய பாவம் அவருடைய மரணத்தோடு கூட இணைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். எழுந்தறி 40 நாள் இந்த பூமியில தன்னை உயிரோடு இருக்கிறவராக எல்லாருக்கும் காண்பித்து பரலோகத்துக்கே போறாரு. பரலோகத்துக்கு போகும்போது கடைசி இந்த வார்த்தை சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்பட்டார். நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்க. சுவிசேஷம் என்ன? எப்பா இயேசுவோட காரணம் வந்தாரு. நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை இருளில் வாழ்ந்துட்டு இருக்கிற, நீ வெளிச்சத்துக்கு வந்து உனக்கு பரலோகராஜ்யம் வேணும். நீ பரலோகத்துக்கு போகாம இருந்தா நீ ஆல்ரெடி எங்கதான் போயிட்டு இருக்கிற, நரகத்துக்கு தான் போயிட்டே இருக்கிற. அதனால இந்த வழியில் நீ திரும்பி வந்துருன்னு நீ எல்லாருக்கும் போய் சொல்லுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்காக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லு. தீயில போயிட்டு இருக்கிற விடுதலை ஆக்கி எப்பயாச்சும் கூப்பிட்டு அழைச்சிடு. வந்தா வராங்க. விசுவாசியாகவோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார். இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, ஒளியிடத்திற்கு வராதிருக்கிறார் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியையில் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது வெளியாகும்படிக்கு ஒளியிடத்திற்கு வருகிறான். ஏன் ஒருத்த வெளிச்சத்தில் வரான்? ஏசிட்ட வரான். நான் நல்லா வாழணும். அல்லேலூயா. நான் சத்தியத்தின்படி நடக்கணும். நான் நல்ல பிள்ளை இந்த பூமியில் இருக்கணும். நான் எப்பயாச்சும் பரலோகத்துக்கு போய் சேர்க்கணும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்கு மிக மிக பிரதானமான காரியம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தின் நன்மையை பார்க்கிறோம், வரப்போகிற நன்மை, பரலோகத்துக்கு போகிற நன்மை. அல்லேலூயா. அதனாலதான் இவ்வளவு பாடு வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் சகிச்சுக்கிட்டு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கோம். அல்லேலூயா. எனக்கு நல்ல ஆசீர்வாதம் வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல கார் வேணும், நல்ல பிள்ளைங்க வேணும், நல்ல புருஷன் வேணும், நல்ல குடும்ப வாழ்க்கை வேணும், நல்ல வசதி வேணும், வாய்ப்பு வேணும். இதெல்லாம் எதுக்கு? இந்த சரீரத்திற்கு. நான் எத்தனை வருஷம் அனுபவிக்க முடியும்? எத்தனை வருஷம் உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100 வருஷம். ஓகே, 100 வருஷம் உயிரோடு இருக்கிறது நினைக்கிறாங்க. அப்போ இந்த 100 வருஷத்துக்கு என்ன வேணும்? நல்ல வாழ்க்கை வேணும். இதுக்கு பிறகு அதுக்கு பிறகு செத்த பிறகு ஆண்டுகிட்ட போனல ஆத்மா செத்து போயிருப்போம். எல்லாமே முடிச்சு போச்சாங்க. முடியல. நீ சம்பாதிச்சது, நீ படிச்சது, நீ பெற்ற பிள்ளைகள், நீ பெற்றுக்கொண்ட புருஷன் அல்லது நீ பெற்றுக்கொண்ட மனைவி எல்லாம் விட்டுக்கிட்டு நீ எங்க போவ? எங்க போவ? அதுதான் இப்ப தீர்மானிக்கணும். அல்லேலூயா. நீ இங்க போவியா அங்க போவியா?
இங்க போனா எத்தனை வருஷம், அங்க போனா எத்தனை வருஷம். இங்க பூமியில வாழும்போது 100 வருஷம், அவன் விரும்புற மாதிரி 100 வருஷம் கத்திர ஆயுசு நாள் கொடுக்குறாரு வச்சுங்களேன். எல்லாமே வீடு, வாசல், சொத்து, சுகம், எல்லா வசதியும் வேணும். ஓகே, இங்க போறியா, அங்க போறியா, எங்க போகணும், அங்க போகணும் இல்லையா? நம்ம எங்க போகணும், வேற பரவத்துக்கு போகணும். இந்த நரகத்துக்கு போகாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? பாவம் செய்ய கூடாது, பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், பாவ மன்னிப்பை பெறணும், இயேசு ரத்தத்தினால கழுவப்படணும், இயேசு நாமத்தை விசுவாசிக்கணும், இயேசு ரத்தத்தை விசுவாசிக்கணும், இயேசு எனக்காக மரிச்சாருன்னு நம்பணும். அவருடைய ரத்தத்தினால என் பாவம் கழுவப்படுது, இந்த பாவத்தை நான் இனி செய்ய மாட்டேன்னு சொல்லி அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் உண்டு, கிருபை உண்டு, அந்த நித்திய ஜீவன் உண்டு. ஞானஸ்நானம் பெற்று அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெறும்போது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. இந்த ஞானஸ்நானத்தை பெறும்போதுதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும். இப்ப நம்ம யாரு? ஞானஸ்நானம் பெற்றவர்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். இல்லாம இயேசுவே 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 சுகத்திற்காரும் பலத்திற்காரும் குழந்தைக்காரும் குடும்பத்திற்காரும் எல்லாம் நல்லா வைக்கும், நல்லா வைக்க இயேசுவே இயேசுவே கூப்பிட்டு இயேசு தருவார், இயேசு தருவார். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். அவருடைய நாமத்தினால நீ கேட்ட என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டே என்று விசுவாசிங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் நான் சொல்றேன். ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், இயேசு எனக்கு கொடுப்பார், நல்லது கொடுப்பார், கேட்கிறவங்க கொடுப்பார். இயேசுவே ரட்சின்னு சொன்னா அந்த கஷ்டத்தையோடு உன்னை விடுதலை ஆக்குவார். ஆனால் இந்த விடுதலை, இந்த ஆசீர்வாதம் இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு? உயிரோடு இருக்கிற நாளைக்கு. அதுக்கு பிறகு அங்க போகணும்னா ஞானஸ்நானம் பெற்றுக்கணும். இங்க போனா ஒண்ணு செய்யணும், சும்மா இருக்க நான் இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு எல்லாமே ஒண்ணுதான்ப்பா, நான் ஒண்ணு, நான் எல்லாமே ஒண்ணுதான்ப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே ஒண்ணுதான், நான் இருக்கிற மாதிரி விட்டு என்னை தொல்லைப்படுத்தாதீங்க, தொல்லைப்படுத்தாதீங்க. இருக்கிற மாதிரி இருக்கிறேன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆல்ரெடி டிக்கெட் அங்கதான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க போனோட விரும்பி யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்களோ, பாவ மன்னிப்பு அடைகிறார்களோ, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு டிக்கெட் ஆல்ரெடி ரெடி. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். யோவான் அதிகாரம் 12 சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் கொண்டவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள், தேவராஜ்ய அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எத்தனை பேர் வேணும்? வேணுமா பரலோகராஜ்யம்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோகராஜ்யம் வேணும்ன்றவங்க கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் அறிக்கை